இந்த மாதிரி தான் இருக்குது ஃபேஸ் பேக்கு. எனக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி பவுடர் ஃபேஸ் பேக்கை வந்து மிக்ஸ் பண்ணி போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ளே நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணியாச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் சரண் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நாளைக்கு பொங்கல். காலையில் கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஒரு 6:30 ஆகுது. இப்போ வந்து பேம்பர் பண்ணிக்கலாம் நம்மளே. ரொம்ப ஸ்கின்ல பிரேக் அவுட்ஸாக வருது, என்னன்னு தெரியல. மேபி நான் வந்து ரொம்ப ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன், அதனால் எனக்கு வந்து பாடி ஹீட்டால் பிரேக் அவுட்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுவே எனக்கு கொஞ்சம் அப்செட்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் ஃபேஸ் பேக் வந்து போடல. நெயில்ஸ் எல்லாம் கூட கன்றாவியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் வந்து உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறது என்னென்னா, நான் பேசிக்கலாக என்ன யூஸ் பண்ணுவேன் வீட்டில் பேம்பர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ லைட்டாக ஐப்ரோ இருக்குது, தெரியுதா? ஸோ அதெல்லாம் எடுக்கணும். பிரணாவ், நோ ஷவுட்டிங் பேபி. ஸோ இந்த டப்பாக்குள்ளே தான் என்னோடய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து இது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம போய் கிச்சன் போவோம். இப்போ கிச்சன் போயிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். கிச்சனில் தான் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது, அதனால் கிச்சன் போயிட்டு மிக்ஸ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். இதில் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் பவுடர்ஸும் இருக்குது. என்னென்ன பவுடர் பார்த்தீங்கன்னா, சந்தன் பவுடர் அண்ட் நீம் பவுடர், ஆரஞ்ச் பீல் பவுடர், ரோஸ் பவுடர் அண்ட் உப்டன் பவுடர். ஸோ இதெல்லாம் இருக்குது. உப்டன் மட்டும் பெரிய பேக்கு. இது வந்து 180 கிராமு. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ் தான். ஸோ இது வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து பவுடர்ஸ் யூஸ் பண்ண தான் பிடிக்கும். ஃபேஸ் பேக் மோஸ்ட்லி வந்து இந்த டியூப் ஃபேஸ் பேக் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப செட் ஆகாது. நேச்சுரல் பவுடர்ஸ் யூஸ் பண்ண தான் பிடிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதில் வந்து நான் ஆரஞ்ச் ட்ரை பண்ணிட்டேன், ரோஸ் பவுடர் ட்ரை பண்ணிட்டேன். ரெண்டுமே நல்ல ரிசல்ட் கொடுத்தது. இன்றைக்கி வந்து எனக்கு ஸ்கின் கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறதால சந்தன் கூலிங் ஆக்கும் ஃபேஸை. ஸோ அதுவும் ஆரஞ்சு ரோஸ் மூணுமே மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இந்த ரோஸ் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு பவுடர், இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நான் வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து பவுடர்ஸ்லாம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு குட்டி டீஸ்பூன் ஹனியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக மில்க் ஊற்றிக்கிறேன். இப்போ ஃபைனலாக வந்து டன். நம்ம வந்து இப்போ பிரணவ் கத்திக்கிட்டே இருக்கான். பிரணமா தனியாக இருக்குன்னு கத்திகிட்டே இருக்கியா? இப்போ வந்து ஃபேஸ் பேக் போடலாம் நம்ம ஃபஸ்ட்டு, ஓகேவா? பட்டு. ஸோ ஃபேஸ் பேக்குக்கு நான் வந்து சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இது வந்து கிட்டு மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ அதை நம்ம போட்டுட்டு ஃபேஸ் பேக்கை போடலாம். ஸோ இதுதான் நான் வாங்கினது. இப்படி தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக போட்டிருக்கேன்னா என்னன்னே தெரில. ஸோ போட்டுட்டு அப்ளை பண்ணலாம். வாங்க அப்ளிகேஷன் பண்ணலாம். இப்போ வந்து ரெண்டு அழகாக குட் பாய் உட்காந்துக்கு பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. லெட்ஸ் அப்ளை. ஓகே, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மொத்த கையில் பண்ண முடியாது, ஜஸ்ட் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு, அப்புறம் நான் பண்ணிப்பேன். இந்த மாதிரி தான் இருக்குது ஃபேஸ் பேக்கு. எனக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி பவுடர் ஃபேஸ் பேக்கை வந்து மிக்ஸ் பண்ணி போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜஸ்ட் ஜென்ரலாக ரொம்ப நாளாக ஆச்சுல வீடியோ போட்டு நான், அதனால் நம்ம பண்ணுறதே எடுத்து போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் ஷூட் பண்ணேன்.
பேசிக்கெல்லாம் ரீசெண்டாக அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வரும், இல்லை அதுக்கு முன்னாடி இது வருமானு தெரில. இதுக்கு நீ நைட்டே இது வந்து எடிட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு பொங்கல்ன்றதால நீங்களும் ரிலேட் பண்ணுவீங்க. ஸோ ஒத்த கையில் என்னால் அப்ளை பண்ண முடியல. நான் வந்து அப்ளிகேஷன் முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் நாளைக்கு வந்து நான் கட்ட போகிறேன் saree. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நெயில் பாலிஷ்லாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஃபேஸ் பேக்கை நான் வந்து saree எப்படி கட்டுறதுன்னு கற்றுக்க போகிறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து saree கட்ட கொஞ்சம் தான் தெரியும், பர்ஃபெக்டாக கட்ட தெரியாது. அதனால் நான் வந்து ஒரு பர்ஃபெக்டாக saree கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை வந்துடுச்சு. அதனால் நான் வந்து கற்றுக்க போகிறேன். ஸோ இந்த கலர் saree தான் நான் வந்து கட்ட போகிறேன். இந்த கலரா இல்லை எக்ஸாக்டாக இருந்து மறந்துட்டேன். இல்லை இது வந்து அந்த கலர் இல்லை, இருந்தாலும் சரி வேறு நெயில் பாலிஷ் எடுப்போம். தப்பாக யோசிச்சுட்டோம் அந்த கலர் சாரின்ட்டு. ஃபேஸஸ் கனடாவோட இந்த கலர் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஸோ இந்த கலர் சாரீ தான் கட்ட போகிறேன் நாளைக்கு. ஸோ இந்த நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து கலர்பாரோட நெயில் பாலிஷ் ரிமூவ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நெயில் பாலிஷை அப்ளை பண்ணலாம் வாங்க. இதுதான் என்னோட செகண்ட் ஸ்டெப். ஸோ இது ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிள். இது நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே நம்ம கை விட்டு டிங் 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 டிங், அவ்வளோதான். நெயில் பாலிஷ் ரிமூவ். அந்த மாதிரி நம்ம எல்லா ஃபிங்கரும் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக நெயில் பாலிஷ் ரிமூவ் ஆகிடும். அதுக்குள்ளே நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணியாச்சு. இது நான் வந்து ரிங்ஸை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு போடலான்னு சொல்லிட்டு. ஸோ நான் போயிட்டு லைட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா வந்து இந்த நெயில் பாலிஷ் ரிமூவோட இதெல்லாம் வந்து இருக்கும், அதனால் அது வந்து நெயில் பாலிஷ் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரிமூவ் ஆகிடும் நம்ம யூஸ் பண்ணணும் போட்டோம்னா இதுக்கு மேலே. அதனால் நம்ம போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த நெயில் பாலிஷ் தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிங்கருக்கு நடுவில் நெயில் பாலிஷ் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு கையிலையும் நெயில் பாலிஷ் டன். ஸோ என்னோடய ஃபேஸ் பேக் வந்து ட்ரை ஆகும்போதே நெயில் பாலிஷும் ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து எதனா ஒரு வீடியோ அந்த மாதிரி பார்த்துட்ருப்பேன். ட்ரை ஆகிட்டு நான் வந்து எப்படி டேக் ஆஃப் பண்ணுறேன் ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபேஸ் பேக் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நான் திக்காக போட்ட இடத்துல மட்டும் ட்ரை ஆகலை, மற்றபடி எல்லா இடத்துலையும் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்லேயே இந்த ஸ்பான்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் வந்து எப்பவுமே ஃபேஸ் பேக் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப மெஸ்ஸியாக்கிடுவேன். அதனால் நான் இந்த கிட்டு வந்து வாங்கினேன். மெஸ்ஸின்னு என்ன சொல்கிறது, இந்த டிஷர்ட் எல்லாம் அப்படியே ஈரமாக்கிடுவேன். ஸோ இந்த இது வாங்கினேன், இப்படி தொடச்சி எடுக்கலாம் அப்படின்றதால. தொடச்சி இந்த மாதிரி தண்ணியில் திருப்பி டிப் பண்ணிவிட்டு க்ளீன் ஆகிடுமா. இப்போ திருப்பி துடைக்கணும். எனக்கு வந்து நெக்கு மட்டும் நான் அப்படி எடுத்துட்டேன்னா போதும், மற்றபடி ஃபேஸ்லாம் கூட நான் வந்து தொடச்சிப்பேன். நெக்கு மட்டும் எனக்கு வந்து டிஷர்ட் எல்லாம் ஆக்கிடுவேன். நான் வந்து லைட்டாக ஹார்ஷாக துடைக்கிறதால நெக்கு ரெட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. சூப்பர்ல, நீங்களும் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை ஈரப்படுத்தணும், இப்படி இப்படி வச்சு ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். சூப்பராக வருது. ஸோ நான் வந்து ஒரு கையில் பண்ண முடியல, நான் ஃபுல்லாக பண்ணிட்டு வரேன். பாய். ஸோ ஃபேஸ் பேக் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ ஃபேஸ் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம நான் இந்த குலாபெரி ரோஸ் வாட்டர் அடிப்பேன், அதை அடிச்சுட்டேன். ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆகிட்டக்கப்புறம் நான் லைட்டாக ஐப்ரோஸ் எடுப்பேன்.
லைட்டாக தான் இங்கே ஷேவ் பண்ணுவேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 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 சிரானோவோட ரேசர் தான். ஸோ இப்படி தான் இருக்கும். ஜென்ரலாக நான் இங்கே மட்டும் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். மற்ற இடத்துலலாம் நல்லா தான் இருக்குது. இங்கே மட்டும் லைட்டாக க்ரோத் இருக்குது. அதுங்க ட்ரை ஆகிறதுக்குள்ளே எடுத்தேன். ஸோ பொங்கலுக்காக க்ரூமிங் செஷன் வந்து டன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து பண்ணலான்னு இருந்தேன், பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நான் போயிட்டு சாரீ எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு கற்றுக்க போகிறேன். கற்றுக்குறேன். கொஞ்சம் தெரியும், இருந்தாலும் பர்ஃபெக்டாக எப்படி கட்டணும்னு கற்றுக்க போகிறேன். என் ஸ்கின் சீக்கிரம் சரியாயிடணும். ஐம் ஸோ சேட். மேக்கப் இல்லாத முடியாது. ஆமாம், ஏன் அது வச்சு துடைக்காது. இப்போ தான் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் இது ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இது அப்ளை பண்ணேன், லிப் பாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நான் இதெல்லாம் தான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். என்னோட ஹானஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்களா கண்டிப்பாக லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதாவது பொங்கல் கெட் ரெடி வித் மீ வந்து நான் ஷூட் பண்ண போகிறேன் நாளைக்கு. அதில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.